ரெட் பஸ் எனக்கு கொடுத்தது இதுதான். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு என் பெங்களூர்லேருந்து பெரம்பலூருக்கு டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு இருந்தோம். நாங்கள் புக் பண்ண சீட்டு LC2 LC3 தராமல் LB2 LB3 தந்தாங்க. அந்த சீட் டயருக்கு மேலே அப்படியே இருக்கும். குலுங்குல வந்துட்டு அப்படியே அடி வயிற்றில் இருக்க இன்டென்ஸ்டைன்லாம் ஆடி போயிடும் எங்கள் ஏரியா ரோடு அப்படி. ஸோ என் ஒய்ஃப் பார்த்துட்டே இருந்தா, செம்ம டென்ஷன் ஆகிட்டா. போய் டிரைவர்கிட்ட கேளுனா, அந்த மனுஷன் என்ன பண்ணுவோம் அப்படி புக்கு வந்துட்டு மாற்றினது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டீமு. அவங்க வந்து நமக்கு வந்துட்டு ப்ராப்பராக கம்யூனிகேஷன் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், உடனே வந்துட்டு கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு. தம்பி 15 நிமிஷம் ஹோல்டில் போட்டா அப்படி. ஆனால் அட்லாஸ்ட் அவன் எனக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணான். சார், உங்களுக்கு நடந்த சம்பவத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். ஸோ எங்களை மன்னித்து விடுங்கள். அதனால் உங்களுக்கு ஒரு காம்பன்சேஷனாக 419 ரூபா தரோம் அப்படின்னா. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அப்புறம் கஷ்டத்துக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு வழியில் எஃபர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் இருக்குது. த லெசன் ஆஃப் த டே. ஸோ விடாது. இதெல்லாம் பார்த்த என் ஒய்ஃபோட ரியாக்ஷன் இதுவாக தான் இருந்துச்சு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.